இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவையான கடி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப்பு கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகாய், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லி கறிவேப்பிலை தழை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தில் நல்லா படுற மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நான் இப்போது இந்த வெங்காய மசாலாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சுதான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு என்ன பக்கோடா ஷேப் எந்த ஷேப்பில் வேணுமோ செஞ்சுக்கலாம். ஸோ நான் நார்மல் சைஸில் செஞ்சுக்க போகிறேன். ஸோ நான் ரஃப் பக்கோடா செஞ்சுக்கிறேன். 5 பீசஸ் போடுறேன் ரஃப்பாக. இப்போ பக்கோடா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ பக்கோடாவை திருப்பி விட்டுக்கலாம். பக்கோடா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். பாருங்கள், இப்போ பக்கோடா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போது பக்கோடா கடி செய்ய ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை செப்பரேட்டாக எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் கடி செய்யலாம். 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு தயிர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, நறுக்குன வெங்காயம் சிறிதளவு, தண்ணி சேர்த்து 1 கொத்து கறிவேப்பிலையை சேர்த்து நல்லா விஸ்கில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா கடலை மாவையும் தயிரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கூடுதலாக இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பூண்டு, சீரகம் 1 ஸ்பூன், 1 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிறிதளவு வெங்காயம், 1 பிஞ்சு பெருங்காயம், கறிவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச விழுது இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடியை எடுத்து கடாயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பக்கோடாவை எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். இப்போ சுவையான கடி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.